எல்லாருக்குமே வணக்கம். என்னோட பேரு சிவானியா பிரியங்கா. நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல என்ன பார்த்துருப்பீங்க. ஸோ என்னோட ஜேர்னி பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆஸ் யூ ஆல் நோ தட் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து நான் சன் டிவியில கல்யாண வீடு அங்கதான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கப்புறம் அதுல ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் விஜய் டிவியில சுந்தரினியும் சுந்தரனாலும் செகண்ட் லீடா பண்ணேன். தென் காற்றின் மொழி, பாவம் கணேசன், இந்த மாதிரி கண்டினியூஸா எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லயும் செகண்ட் லீடா பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் விஜய் டிவில இருந்து இப்போ சன் டிவில செவ்வந்தி ஒரு 3 இயர்ஸ் ஜேர்னி, ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னின்னு தான் சொல்லணும். ஸோ அதுல வந்து நான் நெகட்டிவ் லீடா பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் திட்டி இருப்பீங்க. எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஜேர்னல்ல இருந்து கம்ப்ளீட்டா அப்படியே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னல் தான் வந்து செவந்தில நான் பண்ண கேரக்டர். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப ஒரு பெரிய ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பாசிட்டிவா பண்றவங்கள டக்குன்னு நெகட்டிவா அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஒரு சக்சஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். இப்போ வந்து என்னோட நியூ ப்ராஜெக்ட் அன்னை இல்லம் சேம் சன் டிவில பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் மந்த் டெலிகாஸ்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுலயும் நான் நெகட்டிவ் லீடா பண்றேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் இட். இது வரைக்கும் நான் மூவர்ஸ், கேரக்டர், சீரியல்ஸ் அந்த மாதிரி எந்த வாட் எவர் வெர்டிக்கல் சீரியல்ஸ் ஒரு 7 to 8 பண்ணியிருக்கேன். ஸோ எந்த ஒரு இது பண்ணாலும் அதுக்கான சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்திருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு விஷயம் நான் வந்து டிவியில பண்றதா இருக்கட்டும், ஒரு மூவி ப்ரமோஷன் ஷூட்டா வரதா இருக்கட்டும், ஒரு சீரியலை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லா சேனல்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பர்டிகுலர்லி மீடியா, தேங்க்யூ அண்ணா. நீங்க எல்லாரும் தான் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு ப்ரமோஷன் ஷூட் அப்போ வரும்போதும் எங்களுக்கு அந்த சப்போர்ட் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறதே பிஹைண்ட் த கேமரால இருக்க நீங்க தான். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன், பிகாஸ் ஆல் டுகெதர் என்னோட பர்த்டே பிளஸ் நான் வந்து என்னோட பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், அட்வொகேட் ஆயிருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு சே திஸ் நவ், பிகாஸ் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னி எனக்கு. பிகாஸ் நான் ஆல்ரெடி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இப்போ வந்து நான் லா பண்ணியிருக்கேன் ஒரு 3 இயர்ஸ். எனக்கு எல்லாருமே ஃபர்ஸ்ட் கேட்குற ஒரே விஷயம், நீ ஆல்ரெடி நடிச்சுட்டு தானே இருக்குது, நீ எதுக்கு போய் படிக்கிற, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் பியாண்ட் எவ்ரி திங், என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்பு எப்பவுமே இருக்கும். பட் படிப்புங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு என்னைக்குமே லைஃப்ல கை கொடுக்கும்ன்றத நான் சின்ன வயசுல இருந்து பார்த்த ஒரு விஷயம். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். அண்ட் அதனாலதான் இந்த ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஈவன் ஐ கிளியர் பார் கவுன்சில் எக்ஸாம் as well. இந்த ஜேர்னி வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப டஃபஸ்ட் ஜேர்னி தான். பிகாஸ் நான் ஒரு 1.5 years 2 years நடுவில் எனக்கு ப்ராஜெக்ட் பிரேக் இருந்துச்சு. தென் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டிராவலிங் ஹியர் அண்ட் தேர். என்னோட காலேஜ் பெங்களூர்ல அப்படி. ஸோ நான் ஃபுல்லா போயிட்டு டிராவல் பண்ணிட்டே இருந்தேன். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. இதனால பியாண்ட் எவ்ரி திங் இப்போ நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், ஒரு டிகிரி நான் வாங்கியிருக்கேங்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்யூ ஆல். அதே மாதிரி எனக்கு நிறைய நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எல்லா விஷயத்துலையும். இன்னும் நான் என்னோட சோஷியல் சர்வீஸும் நான் பண்றதுக்கு ரொம்பவே ஈகரா இருக்கேன். என்னோட ஜேர்னி 2 சைடுமே சக்சஸ்ஃபுல்லா ஆகுறதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ. நீங்க பண்ண கேரக்டர்ல உங்களுக்கு எது பிடிச்ச கேரக்டர், ரெண்டாவது எது வந்து சேலஞ்சிங்கா இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் க்ளோஸ் டு த ஹார்ட் வந்து சுந்தரினியும் சுந்தரன் நானும், விஜய் டிவியில எழில் அந்த கேரக்டர் பேரு. எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னோட ஜேர்னில எழில் கேரக்டர். பிகாஸ் அது வந்து என்னன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கேரக்டர். லைக் எப்படி பிரியங்காவோ அதே மாதிரி தான் அந்த கேரக்டரும். லைக் இது கரெக்ட்னா இது கரெக்ட், இது தப்புனா இது தப்பு, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பாங்க. எண்ட் ஆஃப் த எழில் சொல்றது கரெக்டா இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி நல்ல ஒரு மக்கள் கிட்ட ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டா இருந்துச்சு. எனக்குமே அந்த கேரக்டர் ரொம்ப ஃபேவரட். ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர் அப்படின்னா சன் டிவில நான் பண்ண செவ்வந்தி. ஆப்வியஸ்லி பிகாஸ் அந்த 3 இயர்ஸ் ஜேர்னி ஒரு எபிசோட் பார்க்கும்போதும் தெரியும். இட்ஸ் நாட் லைக் வில்லினா உடனே வந்து அந்த பாய்சன் வைக்கிறது, அடிச்சு தூக்கு, இதை பண்ணாத, இன்னும் அந்த மாதிரி இருக்காது. அந்த வில்லியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாமே பண்ணிருப்பாங்க. ஒரு பாசிட்டிவா கொண்டு போறதா இருக்கட்டும், அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பிளேக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு நாள் ஒரு சீன் பண்ணும் போதும் சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கும் பூர்ணி கேரக்டர். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. பிகாஸ் காமெடியாவும் இருக்கணும் சில டைம் ரொம்ப நல்லவளா நடிக்கணும், சில டைம் வந்து சண்டை போடணும், சில டைம் ரொம்ப அரகண்டா இருக்கணும், சில டைம் வந்து மனசாட்சிக்கு ஓகேயா ஹஸ்பண்ட் நம்ம கூடவே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பொசசிவான கேரக்டர். ஸோ ஆல் டுகெதர் ஒரு மிக்ஸ்டான கேரக்டர் தான் பூர்ணி. ஸோ அது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர் அண்ணா. தேங்க்யூ அண்ணா. சோஷியலா நிறைய விஷயம் பண்ணுவோம் அப்படின்னு இதுக்கப்புறம் என்னென்ன ஐடியா?
சினிமாவோட ஜேர்னி ஆஸ் ஐ டோல்ட் யூ அண்ணா, அது ஒரு பக்கம் எனக்கு போயிட்டு இருக்கும். பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஐ ஆல்வேஸ் பேஷனேட் அபவுட் திஸ். பிகாஸ் இது வந்து நம்ம ஓப்பனா ஒரு விஷயம் நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளால முடியும். நம்ம நிறைய விஷயம் வந்து மூவிஸா இருக்கட்டும், ரியல் லைஃப்லயா இருக்கட்டும் நம்ம பாக்குறோம். தோஸ் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ரன் த கேசஸ், இல்ல வந்து நமக்கு இவங்க ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே நினைக்கிறேன். என்னால நான் பண்ண சீரியலும் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால ஒரு சின்ன சின்ன லீகல் அட்வைஸ் கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால பண்ண முடியும். அது நான் கண்டிப்பா கொடுக்குறேன். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் லைக் காஸ்ட்டுக்கு கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே என்னால வந்து அதை பண்ண முடியும். ஸோ எவ்வளவு தூரம் என்னால அந்த ஜேர்னிக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். தேங்க்யூ. ஆனா இது எல்லாருமே ஒருத்தவங்களோட லைஃப்ல பட்டு 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 வர்றதுதான். நான் நிறைய இடத்துல வந்து எப்படி சொல்றது, என்னோட ஜேர்னி வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட்னு யாரோட ரெஃபரன்ஸ்லயோ அந்த மாதிரி நான் மீடியாவோட ஜேர்னியுமே சொல்றேன். எனக்கு அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப 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 கஷ்டப்பட்டு ஒரு விஷயமும் நானா கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அந்த கஷ்டப்படுறதோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அதனால வந்து இது லைக் என்னன்னா நம்ம படுற விஷயம் சில இன்னொருத்தவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா. சோ அந்த மாதிரி தான் எனக்கு இது வந்து ஒரு சம பிளாட்ஃபார்ம்னு நான் ஃபீல் பண்றேன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்கும் சரி, இது வந்து ஒரு விஷயத்த வாய்ஸ் அவுட் பண்றதுக்கும் சரி, ஒரு அட்வொகேட்டா வாய்ஸ் அவுட் பண்றதுல நான் ரொம்ப ஹாப்பியாவும் ஃபீல் பண்றேன். என்னால வந்து கன்ஃபார்மா பண்ண முடியும். அண்ணா நான் பெரிய திரையில டு பி ஹானஸ்ட் கொஞ்சம் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு பெரிய இன்னும் வந்து அந்த ஃப்ரேம்ல ரெகக்னைஸ் ஆகுற அளவுக்கு எனக்கு இன்னும் பெரிய கேரக்டர்ஸ் நான் பண்ணல ஹானஸ்ட்லி. ஆனா சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல ஒரு 4 to 5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ட்ரெண்டிங், அப்புறம் தமிழ் குடிமகன், தினசரி, அந்த மாதிரி ஒரு 4 to 5 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அது அவ்வளோ ரெகக்னைஸ் ஆகல. பட் சீரியல்ல இருக்கிற எனக்கு அந்த ரெகக்னேஷன் வெள்ளி திரையிலையும் குடி சீக்கிரம் வரும் நான் நம்புறேன். ஆல் யுவர் சப்போர்ட். நெகட்டிவ் ஆனா ஏன் அப்படின்னா வந்து பாசிட்டிவ் எப்பவுமே ஒரு மீட்டர் இருக்கும். அவங்களோட அந்த கேரக்டர் விட்டு வெளியில வரவே முடியாது. எப்பவுமே வந்து ரொம்ப அது தப்பாவே இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. தன்னோட ஹஸ்பண்ட் இன்னொருத்தவங்க கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுமா, நீ பண்றது தப்பு. நோ, நாட் இன் தட் மீட்டர். இவ அப்படி கிடையாது. ஒரே அடி, நீ பண்றது தப்பு, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். அண்ட் இவங்களுக்கு எந்த மீட்டருமே கிடையாது. நான் நெகட்டிவ் பண்றவங்களுக்கு எப்படின்னா அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்களோட ஓன் ஸ்டைல்ல பண்ண முடியும். சோ இதுனா ஹீரோயினா இவ்வளவுதான் மீட்டர் அப்படின்னு இருக்கும். அதுலதான் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நெகட்டிவ் கேரக்டருக்கு கொஞ்சம் நிறைய வந்து ஸ்கோப் இருக்கும். ஆனா இல்ல, நான் வெறுப்புனா கொஞ்சம் நெஞ்ச வெறுப்பு இல்ல, பயங்கரமா திட்டிருக்காங்க. நான் வந்து லிட்ரலி நிறைய இடத்துல நான் இதை சொல்லியிருக்கேன். நிறைய இடத்துல வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட் அதெல்லாம் போகும்போது என்னை பார்த்து திட்டிருக்காங்க, ஐயோ இவளா அவளான்னு. சில பேர் வந்து பாசிட்டிவா வந்து போட்டோவே எடுத்திருக்காங்க. அப்பெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அண்ட் நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட், நான் ரோட்ல வந்து ஒரு ஆக்சிடென்ட் சீன் ஒன்று எடுத்துட்டு இருக்கும். அந்த சைட்ல இருக்கிறவங்க ஜூனியர் ஆர்டிஸ்டோட மிக்சடா ரியல் பீப்புளும் நின்றுட்டு இருக்காங்க அங்க. சோ அப்போ என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஓகே இவங்க கீழே விழுந்த உடனே, நான் கீழே விழுறதா சீனே ஆக்சுவலி, கீழே விழுந்துட்ட உடனே எல்லாரும் ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்க இருக்கிற ஒரு ஆண்டி வந்து, ஐயோ இவளுக்கு வந்து பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பங்கமா மூஞ்சிக்கு நேரம் திட்டிட்டு, நான் கீழே விழுந்துட்டு இப்படியே வச்சு பாத்துட்டு இருக்கேன் ஐயோ அப்படின்னு. பட் அந்த ஒரு செகண்ட் அச்சோ இவ்வளவு தூரம் நம்மளோட கேரக்டர் அவங்க உள்வாங்கி இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஒரு சுத்தி ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க, அப்பதான் திட்டினாங்க அந்த ஆண்டி. ஸ்டில் அந்த பூர்ணி கேரக்டரோட சக்சஸ் எதுனா அந்த ஆண்டி திட்டினதுதான் நான் பார்ப்பேன். சோ அவ்வளவு தூரம் இன்டெப்தா எடுத்திருக்காங்க. அதான். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு என்னோட ஃபங்க்ஷனுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. லைக் என் கூட சீரியல்ல ஒர்க் பண்ணவங்களா இருக்கட்டும், என்னோட ப்ரொடக்ஷன் டீமா இருக்கட்டும், எல்லாருமே பியாண்ட் எவ்ரி திங் எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் அ ஃபேமிலி. அண்ட் அண்ணோட மீட்டிங் ஸ்பேஸ், காஸ்மோஸ் மீட்டிங் ஸ்பேஸ். ஸோ நீங்களே வந்து என்னோட வீடியோஸ் எல்லாத்துலயுமே நீங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆம்பியன்ஸ்ல இருந்து எல்லாமே செமையா இருக்கும். என்னோட ஈவெண்ட் இங்க நடக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல்லாவும் ஹாப்பியாவும் ஃபீல் பண்றேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கும் வந்து ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட், நான் ஆக்சுவலி இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் பண்றேங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு செமையான ஈவெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க காஸ்மோஸ் அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ. இங்க வந்து மீட்டிங் ஹால்ஸ் உள்ள நிறைய இருக்கு. 4 to 5 மீட்டிங் ஸ்பேசஸ் இருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 பீப்புள் வரைக்குமே நீங்க நல்லாவே அகாமடேட் பண்ணலாம். அண்ட் ஃபுட் அரேஞ்ச் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பக்கா இது இருக்கு. பிபிடி எல்லாமே ரெடி பண்ணி நீங்க போட்டுக்கலாம்.
ஸோ எல்லாமே இருக்கு, ப்ரொஜெக்டர் இருக்கு. அதான் இவர் சொல்ற மாதிரி டான்ஸ் வேணுமா, டான்ஸ் இருக்கு, பாட்டு, அது மாதிரி ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்றதுக்கான எல்லாமே இதுல இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு என்கொயரி இருக்கு, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஐ ப்ரிஃபர் காஸ்மோஸ் மீட்டிங் ஸ்பேஸ். தேங்க்யூ ஆல். வணக்கம், என் பேர் அழகு. ஆர்டிஸ்டா இன்னைக்கு பிரியங்கா ஆக்ட்ரஸ் அவங்க வந்து ஹீரோயினா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செவந்தில எனக்கு மருமகனாக நினைச்சிச்சு. ரொம்ப தரமான பொண்ணு, மருமகன்னாரும் மகன் மாதிரி என்னை அப்பா அப்பாவோட தான் கூப்பிடும். அப்படி ஒரு மனித நேயம் உள்ள பொண்ணு. அதுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால் அது விஷ் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். ரெண்டாவது நடிகர்னாக்கா என்னமோ எல்லாம் செயற்கை தரமாக ரொம்ப ஒரு பண்பான படித்த, இப்போ கூட லாயர் முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். அதனுடைய பிறந்த நாளைக்கு அது உடல் ஆரோக்கியத்தோட எதுவாக ஆக வேண்டுமோ, விவேகானந்தர் சொல்லுவாராம், எதுவாக ஆக வேண்டுமோ அதுவாகலாம், முயற்சியும் பயிற்சியும் இருந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே சொன்ன எனக்குமே எல்லாத்துக்குமே தகுதியுடைய பொண்ணு. அது நல்ல நீண்ட ஆய்வுடன் குடும்பத்தில் நல்ல சிறப்பாக எல்லாருடையும் நல்ல ஒற்றுமையாக இருந்து சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் என்றைக்கும் இப்போ எப்போதுமே சிரித்து ரொம்ப பணிவான பிள்ளை. அது மாதிரி அதனுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி சிறப்பாக அமையணும்னா இறைவனை வேண்டி, அதையும் எனக்கு 78 வயசு, என் பொண்ணு மாதிரி அது, அதையும் நான் மனமாற ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பேராசிரியர் முத்தரசன். படித்தது கணிதம், தமிழ் மீது நிறைய காதல் உண்டு. என்னுடைய நீண்ட ஆண்டுகால நண்பர், அன்னார், வழிகாட்டி, அப்பா என்றெல்லாம் சொல்லலாம் அன்பிற்கினிய ஐயா அழகு ஐயா அவர்கள், அவருடைய மகளாக உற்ற தோழராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் பிரியங்கா அவர்களுடைய பிறந்த தினம் என்று கூடுதலாக அவர்கள் சட்ட படிப்பில் தன்னுடைய படிப்பை தேர்ச்சி பெற்று முடித்துள்ளார்கள். அவங்களுடைய பிறந்த தினத்தில் நான் எழுதிய நூலை அவர்களுக்கு அன்பாக பரிசீலித்து கூடுதலாக ஒரு 2 தகவலை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, இந்த மண்ணில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பதில் பெருமை கிடையாது, வாழ்ந்த ஆண்டுகளில் எத்தனை காரியங்கள் சாதித்தோம் என்பதில் தான் பெருமை உள்ளது. அப்படியாக பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தக்காரராக அவர் வர வேண்டும் என்கிற உணர்வுகளோடு அவர்களை பெற்ற ஈன்ற தாய் தந்தை, உடன் பிறந்தவர்கள், இப்படி எல்லோரும் இந்த நிகழ்வில் இருக்கிறார்கள். கடந்து ஒரு செய்தி என்னவென்றால், அவருக்கு அவங்களுடைய அம்மா அப்பா அந்த பேரை எப்படி வச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நான் இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயாவோட உரையாடும் பொழுது ஒரு சிறிய சிந்தனை ஏற்பட்டது. அதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த பிரியங்கா அப்படிங்கிற பேர், அவங்களுக்கு ஆர்டிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரெல்லாம் ரோல் மாடல்ல இருக்கு. பட் அந்த நேமுக்கு நம்ம யோசிச்ச வரையும் ஒரு சின்ன கருத்தியலான பகிர்வு என்ன என்றால், அந்த பெயருக்கு ஏற்றவாறு பி என்றால் அந்த ஒரு பிரியமான அன்போடு பழகக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அடுத்து யா என்றால் மனித நேயம், அந்த யா என்பது அங்கே வருகிறது. எங் என்றால் எல்லா தோல்விகளையும் முயற்சிகளையும் கிங் மேக்கராக வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு மனுஷியாக இருக்கிறார். அடுத்து நெடில் கா என்பது யாரிடத்திலும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் சமமான அன்போடு பழகக்கூடிய ஒரு மனுஷியாக இருக்கிறார்கள். இவர்களிடத்தில் இந்த தினத்தில் நாம் இங்கே பங்கு பெற்றது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் கிட்டத்தட்ட நிறைய ஆசிரியர்களையும் அரசு பணியாளர்களையும் உருவாக்கி இருந்தாலும் சினிமாவில் நடிக்க தெரிஞ்சவங்க, நல்லாவே நடிக்க தெரிஞ்சவங்க, நிஜ வாழ்க்கையில நடிக்க தெரியாத மனிதர்கள் தான் இவர்கள் எல்லோருமே. சின்னத்திரை வெள்ளித்திரை என்று தன்னுடைய பெயரும் புகழும் உலகம் முழுவதும் பரவட்டும். இந்த வானம் போல, இந்த பூமி போல, நிலத்தினும் பெரிது வானிலும் உயர்ந்தென்று நீரினும் மாறல பின்றே சாரர் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தே நிலைக்கும் நாடோடு நட்பு என்று சொல்வார்கள். அப்படியாக தோழருடைய இந்த பிறந்த தினம் இன்னும் நீண்ட ஆயுளோடு, நிறைந்த செல்வத்தோடு, மன மகிழ்ச்சியோடு, இன்னும் பெரிய நிறைய சாதனைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, பாறைகளை பிளக்கும் வேரி நுனியாய் உங்கள் பயணம் தங்காமல் தொடரட்டும். இனிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு ஒரு பர்த்டே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருக்கு. தேங்க்ஸ் a lot. ரொம்ப அழகா இருந்தது நீங்க சொன்னது. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டதே இல்லை. என்னோட நேம்குள்ள இவ்வளோ ஒரு டெஃபினேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.
தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் இது எங்க ஃப்ரெண்டு பிரியங்காக்கு இன்னைக்கு பர்த்டே. வெறும் பிரியங்கா இல்ல, பிரியங்கா எல்எல்பி. Advocate Priyanka. So happy for you. Thank you, And dear. birthday அன்னைக்கு இவ்வளவு ஸ்பெஷலான இன்னொரு விஷயமும் இருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ பெரிய லாயர் ஆயிட்டு சீக்கிரமா ஹைகோர்ட்ல ஜட்ஜ் அவங்கள நம்ம பார்க்கணும். தேங்க்யூ அதுக்கு இந்து அண்ட் அருணோட மனவார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ Best wishes, ma'am. தேங்க்யூடா தேங்க்யூ ஃபார் இவங்க ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சின்ன சர்க்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுல எனக்கு ഏറ്റവും டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அவளுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப கேப் எடுத்தா இருந்தாலும் நம்ம டெய்லி பார்க்கலன்னா கூட எப்பவும் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேச முடியற ஒரு நண்பர் எங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். சாங்கா என்ன சாங்? ஆக்சுவலி அருண் தமிழ் சாங் தெரியுமாடா உனக்கு? கொஞ்சம் தான் தெரியும். மலையாளி அதனால என்ன சாங் கொடுக்கலாம்? என்ன சாங் கொடுக்கலாம்? என்ன சாங் கொடுக்கலாம்? வாடி ராசாத்தி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ லாயர் ஆயிருக்காங்க இல்லையா, so அந்த பாட்டு. சூப்பர் சூப்பர். வாடி ராசாத்தி. வாடி ராசாத்தி. தேங்க்யூ வர்றேன். ஆக்சுவலி அருண் சொன்னது ரொம்ப உண்மைதான். பிகாஸ் நாங்க டெய்லி பேச மாட்டோம். இந்துகிட்டே அதே மாதிரி தான், ஒரு டெய்லி கான்டாக்ட் இருக்காது. பட் இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபோன் பண்ணாலும் மணி நேரத்துல எல்லா ஊர் கதையும் பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் நாங்க. ஸோ லாஸ்ட் 7th ஒரு ப்ராஜெக்ட்ல தான் நாங்க வி வேர் ஒர்க்கிங். எங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, எனக்கும் ரொம்ப 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 லிமிட்டட் சர்க்கிள். அந்த லிமிட்டட் சர்க்கிள்ல ஒரு ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள மாதிரி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பிகாஸ் நான் வாட் எவர் ஐ ஃபீல் லோ, வாட் எவர் ஐ எம் கோயிங் த்ரூ இன் மை லைஃப், நான் என்ன பண்றேன் அப்படின்றமோ என்னோட அந்த லிமிட்டட் சர்க்கிள் ஜென்யூனான ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுவேன். வாட் எவர் இட் இஸ், தேல் ஆல்வேஸ் ஷவர் த சப்போர்ட் டுவர்ட்ஸ் மீ. அது எனக்கு வந்து இன்னுமே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் நான் ஃபீல் பண்றேன். அண்ட் தேங்க்யூ. லாஸ்ட் மினிட்ல சொல்லி நீங்க வந்து எனக்கு ஆக்சுவலி ஹி இஸ் நாட் வெல், இப்போதான் ஹி இஸ் கெட்டிங் ரெக்கவர்ட். இருந்தாலும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என் நண்பன் என்னோட தோழி எனக்காக வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ எல்லாருக்குமே. ஆக்சுவலி இந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னாலும் திடீர்னு எப்போ ஃபோன் பண்ணாலும் நம்ம கஷ்டத்தை ஹெல்ப் பண்ணலனாலும் பரவாயில்ல, கேட்கறதுக்கு அது ஒரு ஆள் வேணும்ல. ஸோ ஐ ஹாவ் தெம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே பிரியங்கா எல்எல்பி. தேங்க்யூ அருண். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே அவர் டியரஸ்ட். தேங்க்யூ.